ஏய் சத்யா, வெளியில வெள்ளை மாளிகைன்னு சொல்லிட்டு இருக்க சிவப்பு மாளிகை இதுதான் திவ்யா வீடு. இனிமே நீ தான் ஃபாலோ பண்ணிடும், புரியுதா? எல்லா ரூட்டும் கிளியர் பண்ணிட்டேன். சின்ன வயசுல அம்மா என்ன அப்பு புள்ளான்னு தான்டா கூப்பிடுவாங்க. அப்பு புள்ளான்னு கூப்பிட்டாதான் திவ்யாவுக்கு தெரியும்டா. இதை பார்த்த உடனே ஓடி வருவா பாரு. அப்பு புள்ளான்னு சொல்லி கூடுறா. திவ்யா, திவ்யா இங்க பாரு, சத்யா கொடுக்க சொன்னா. சத்யாவா? மேடம் மேடம், இந்த gift பாக்ஸை வாங்காதீங்க மேடம். இவன் எப்படி உள்ள வந்தானே தெரியல, யாரு என்னன்னு தெரியல, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. விடுங்க மேடம். ஏய் போடா. வெளிய யார் யார் தெரியாதவங்க? டேய் கதிரு, சத்யா தப்பு பண்ணிட்டேன்டா. அப்பு புள்ளன்னு சொல்லாம பழக்க தோஷத்துல சத்யான்னு சொல்லிட்டேன்டா. சாரிடா. போடு 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 போடுறா. வாடா வாடா வாடா. அண்ணே கருப்பண்ணே, மாயாண்டி ஜெயில இருந்து விடுதலை வந்துட்டு இருக்காருண்ணே. ஏமாப்ல வந்துட்டான். இனிமே நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான்டா. மாப்ள வாங்க 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 மாப்ள. வர மாட்டேன்னு நினைச்சீங்களா? உட்கார மாப்பிள்ளைங்க சரக்கு ஊற்றி குடிச்சு எவ்வளோ நல்லா ஆச்சு. சாப்பிடுங்க மாப்பிள. ஜெயில ஒரு சுத்து பெருத்த மாப்பிள. மாப்பிள, நான் எதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்? எல்லாம் என் மாமா வெள்ள மாளிகை வெள்ளச்சாமிக்காக தான். அவன் சொன்னதுக்கெல்லாம் எவன் என்ன சொன்னாலும் வெட்டு குத்துன்னு போறவன்ல, அப்பதான் அவன் பொண்ணு திவ்யாவை எனக்கு கட்டி கொடுப்பான். எனக்கு அவ பொண்டாட்டி ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவன் சொத்தவன் எனக்கு தானே. பங்காளி என்ன மாப்பிள நான் சொல்றது? மாப்பிள நீ பாயிண்டோட தான் பேசுவ மாப்பிள. நீ தூள் கிளப்பு மாப்பிள. பொறா என்னடா இழைச்சு போச்சு. தீனி போறீங்களா இல்லையா? எல்லாம் உயிர்ன்றது பொறாவா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ஒண்ணுதான். எல்லா உயிர்கிட்டையும் அன்பு காட்டணும். அதுக்கு பேர் தான் ஜீவகாரணி. என்ன மாப்பிள்ள சொல்றது? நீங்க சொன்னா சரியா இருக்கு. என்ன நான் சொல்றது? நீங்க சொன்னா சரியாதாங்க இருக்கும். என்ன சின்னசாமி நான் சொல்றது? ஐயா இன்னைக்கு வள்ளலார் தினம். கறி கடையெல்லாம் மூடி இருக்குங்க ஐயா. இந்த புறாவை நல்லா ரோஸ்ட் பண்ணுவி. சரிங்க. அடடா, இது வல்லவோ ஜீவகாருண்யம். சின்னசாமி, நான் மட்டன் சிக்கன் இல்லாம சாப்பிட்டுருக்கேனா? நான் பரம்பரை பணக்காரன்ல. ஆமா ஆமா, பரம்பரை பணக்காரராச்சே. சின்னசாமி, ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டுமா? கஞ்சி தான் வாங்கினா பச்சை மிளகாய் கொண்டுக்கலாம்ல. இந்த சட்டையை 6 மாசமா துவைக்காம போட்டுட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு பழைய சட்டை இருந்தா கூட. என்கிட்ட இல்ல பட்டை சரையமா? பீடி பீடி நானே ஒரு துண்டு பீடி தான் வச்சிருக்கேன். அதை நீ சாயந்தரம் அதையும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. எங்கம்மா காப்பியை குடிச்சா கடமுடா கடமுடான்னு ஓடுது. அட என்னண்ணே, தங்கச்சி போட்ட காப்பி தானே, ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்படியா, சரி கூடு. எடுத்துக்கப்பா மாயாண்டி. என்னத்த நீங்க கொண்டு வந்துறீங்க? போங்கத்த, போய் திவ்யா வர சொல்லுங்க. என்ன சொல்றாரு? திவ்யாவை கூப்பிடுறாரு. கட்டிக்க போற மாப்பிள்ள வர சொல்றதுல என்ன தப்பு? போய் வர சொல்லு போ. யாரு மாப்பிள்ள? இவனா? இந்த பிள்ளை வாழ்க்கை தான் முதல் கெடுத்தீங்க. ஏய் சும்மா இருக்க மாட்டேன், பேரன் பார்த்துக்கிட்டு. இந்த பிள்ளை இப்ப பைத்தியமா சுத்திட்டு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் மூஞ்சி ஒரு வாட்டி பாருங்க, குளிச்சு 3 வருஷம் ஆச்சு. தொலைச்சிருவேன். சத்தம். வா உட்காரு. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்ட? காஃபி தான் அம்மா கொடுத்தாங்கல்ல, குடிச்சிட்டு போக வேண்டியதானே. என்ன திவ்யா எப்படி பேசுற? காப்பி குடுக்கறது மட்டும் உன்னை வர சொன்ன? காப்பி குடுக்கற சாக்குல உன்னை பார்க்கலான்னு தான். பாத்துட்டீங்கல்ல, காஃபியை குடிச்சிட்டு போங்க. ஏன் திவ்யா மாமாங்கிட்ட கோவமா பேசுற? ஆமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்ல. வேலைய பாரு. சொல்லுங்க மாமா, இந்த மனசுலயும் காதல் கபடி விளையாடுதுன்னு. கபடி விளையாடுது, ஹாக்கி விளையாடுதுன்னு. பாப்பா நீ உள்ள போ. ஏ மாயாண்டி, நம்ம திவ்யா தான் கபடி விளையாட்டுக்கு ரெஃபரி. அவுட் கொடுத்தால வெளியே போக வேண்டியதானே. போப்பா. என்ன மாமா, என்ன பத்தி திவ்யாட்ட சொல்லையா? கோச்சிங் அது மாப்பிள்ள. திவ்யா உனக்கு தான். திவ்யா மிஸ் ஆயிட போகுது, பாத்துங்க மாமா. நான் குத்த சொன்னா குத்துற, வெட்ட சொன்னா வெட்டுற. என் பொண்ணு திவ்யா உனக்கு தான். வெட்டுறவனும் குத்துறவனும் மாப்பிள்ளையா. மூஞ்சி ஆலயம் பேரு. இந்த வெள்ளை மாளிகை வெள்ளை
வெள்ள மாளிகை வெள்ளச்சாமின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. சேப்ப மாளிகை வெள்ளச்சாமி தான் சொல்லணும். ஆமாயா ஆமாயா தெரியாம சொல்லிட்டேயா. ஐயா இருங்கய்யா இருங்க, ஏதாவது 200 ஏக்கர் இடமா இருக்கும், இருங்க நான் பார்த்து வரேன். கை நிறைய கவரோட இருக்கா, இதுல வெள்ளை மாளிகை வெள்ளச்சாமி வரையா இந்த வரேன். அடி கன்ஃபார்ம். வாருங்கள் வாருங்கள், அடியை வாங்கி செல்லுங்கள், பேசுங்கள். வெள்ள மாளிகை வெள்ளச்சாமி நீங்க தானே? எங்கிட்டே வந்து வெள்ள மாளிகை வெள்ளச்சாமின்னு கேக்குறியா? இப்ப ரைட்டு. வெள்ள மாளிகை நீங்க இல்லையா? இப்ப லெஃப்ட். அவர் அப்படித்தான் அடிப்பாரு, நீங்க நிறுத்தாம கேளுங்க. போகணே நீங்க. வெள்ள மாளிகை வெள்ளச்சாமின்னு ஊரே சொல்லுது. வெள்ள மாளிகை வெள்ளச்சாமின்னு இவர் சொல்றாரு. வெள்ள மாளிகை வெள்ளச்சாமின்னா நீங்க அடிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அட போங்கப்பா. ஐயோ யோ கொரியர் குடிச்சு போயா. டேய் மாப்ள அங்க பாருடா, அன்புடன் அழைக்கிறார் அழகுராஜா. டிவி ஃப்ரிட்ஜ்லாம் விக்கிற கடை மச்சான். டேய் பேசாம அவர்ட்ட வேலைக்கு போய் சேர்ந்துட்டானே. டேய் அவர்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு திவ்யா வீட்டுக்கு போறதுக்கு என்னடா இருக்கு? டேய் அவர்ட்ட தவணை முறை பொருட்களை வீடு தேடி போய் விக்கிறோம்னு சொன்னோன்னு வச்சுக்குவேன், நம்ம ஈஸியா திவ்யா வீட்டுக்குள்ள போயிடலாம்ல. ஆமாடா செம்ம ஐடியா. செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்லாம ஈஸியா வீட்டுக்குள்ள போயிடலாம். வேலையில் சேர்வதாக கூறி வேலை இல்லாத பட்டதாரிகள் நூதன திருட்டு. கடையில் வேலை பார்ப்பவர் முகத்தில் முளைப்பொடியை தூவி விட்டு தப்பி ஓட்டம். முதலாளி நாங்களே வேலை இல்லாத பட்டதாரிங்க. உங்க கடையில ஒரு வேலை இருந்தா ஒண்ணு போட்டு கொடுங்க முதலாளி. வாங்க ராஜாக்களா வாங்க. உங்க திட்டம் தான் என்ன? சார் நாங்க திருக்கோடியூர் நண்பர்கள் நற்பணி மன்றத்துல இருந்து வரோம் சார். எங்க நற்பணி மன்றமே ஒரு நம்பிக்கையானதா சார். ஐயா எங்களை வேலை சேர்த்துட்டீங்கன்னா நீங்க ஓஹோன்னு வந்துருவீங்க ஐயா. அப்படியா? ஓஹோன்னு மட்டும் இல்ல, ஓஹோ ஓஹோன்னு ஆயிருவீங்க முதலாளி. ஓஹோஹோன்னு. அம்மா தாயே. முதலாளி இவனுங்க ஆளுங்களே ஒரு டைப்பா இருக்கிறானுங்க. இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. உள்குத்தெல்லாம் இல்ல, சதக்கு சதக்குன்னு வெளிக்குத்தே இருக்கு. இங்க பாருங்கடா, நான் 30 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன கடை. 1/4 கிலோ மிளகா பொடியில என்னை காலி பண்ணி விட்டுறாதீங்க. தயவு செய்து வெளியே போங்க. முதலாளி எங்களுக்கு மட்டும் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க கடையில விக்காம இருக்க பொருளெல்லாம் வெளியில எடுத்துட்டு போய் தவணை முதல்ல வித்து வெறும் முதலாளியா இருக்க உங்களை அம்பானி லெவலுக்கு ஆக்கிடுவோம் முதலாளி. போதும், புகழ்ந்ததுல உடம்பு ஊரா புல்லரிச்சிருச்சு, கிளம்பி போயிருங்க. நீங்க கொடுக்கற வேலையை வச்சுதான் நான் நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன் முதலாளி. என் என்ன தெரியுமா? இந்த தமிழ்நாட்டிலே வியாபாரிகள் சங்க தலைவராயித்தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு. போயிருங்க. தயவு செஞ்சு வேலை இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க முதலாளி. முதலாளி போங்கடா, இல்லாட்டி பூரா பத்தியம் போட்டா எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். டேய் உன் காதலுக்காக கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு. டேய் போங்கடா முதலாளி, நான் சொல்றேன்ல போங்கடா. டேய் தங்கு சிலிப்பாயிருச்சு முதலாளி. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் சொன்னீங்க. நான் கல்லாவுக்கு போறேன். சாத்தானுக்கு பிறந்தவன் சைக்கிள் கேப்ல லாரி ஓட்டுற மாதிரி. இலே இலே டேய் நான் தான் பாஸ். லூஸ் தனமா எதுவும் பேசக்கூடாது. பாஸ் நான் உங்க விசுவாசி. அடக்கி வாசி. பாஸ் இன்னைக்கு சாயந்தரம் உங்க தலைமையில மதுரை அம்பலகாரர் வீட்டு கல்யாண ரிசப்ஷன் ஞாபகப்படுத்த சொன்னீங்க, சொல்லிவிட்டேன் பாத்துங்க. ரிசப்ஷன் நான் பப்ளிசிட்டி இல்லாம பப்ளிக்ல வர்றதே இல்லையே. இங்க பாரு, இந்த விளம்பரம் எல்லாம் பெருசா பண்ணு, வந்துகிட்டே இருக்கேன். 1000 ரூபாய்ல. ஆமா பெருசா. இதுக்கு ஒரு பிட் நோட்டீஸ் தான் அடிக்க முடியும் முதலாளி. டேய் விளம்பரப்படுத்துறதுல பணம் இருக்க கூடாது, அறிவு தான் இருக்கணும். எனக்கு புகழ் தான் முக்கியம். நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பாக மதுரை அம்பலனார் வீட்டு திருமண விழாவை நடத்தி வைக்க வருகை தரும் அண்ணன் அழகுராஜா அவர்களை வரவேற்கிறோம். திருக்கோடியூர் வள்ளல் அள்ளி கொடுத்து சிவந்த கரங்கள் அண்ணன் அழகுராஜா அவர்களை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். ஐயோ அண்ணனையே காணுமே. நண்பர்கள் நற்பணி மன்றம் தான் நம்ம பிரமாதமா கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அவங்கள நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லுங்க, உன்னைய விட அவங்க நல்லவங்க. என் வாழ்க்கையில அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். யாரு தலைவர் வாழ்க, யாரு யாரு தமிழர் வாழ்க, யாரது புதுசா ஒரு தொண்டர். வாங்க வாங்க, ஹேண்டிகேப்டு நல்லா இருக்கீங்களா? ஆமா, யார் நீங்க? என்ன தலைவர் எனக்கு தெரியல. உங்களை எனக்கு தெரியலையே. நல்லா பாருங்க. ஐயோ தெரியலையப்பா. என்ன தலைவா, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் உதவி செய்யறதுக்கு தானே பிறந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு செஞ்ச உதவியை மறந்துட்டேன். என்ன செஞ்சேன்? என் பொண்டாட்டிக்கு உள்ள பிறக்கிறதுக்கே காரணம் தலைவர் தான். டேய்
பார்க்கும்போது பொடிய போடுறது, பேசும்போது பெருங்காயத்தை போடுறதெல்லாம் இருக்க கூடாது. பெரிய மனுஷங்க எல்லாம் இருக்கோம்ல. போ போய் வேலைய பாரு. போயிரா. அடப்பாவமே, கை கால் வழங்காதவன் பொண்டாட்டிய போய் இப்படி பண்ணிருக்கான் பாரு. அவன்லாம் ஒரு மனுஷனா? அவனையும் இவன் கும்பிட்டு இருக்கான் பாரு. இவன் ஒரு மனுஷனா? காருமம் முடிச்சவங்க. நான் ஒரு பெரிய மனுஷன். என்னடா இப்படி கேவலப்படுறீங்க? நான் பாக்குற முதலாளி, கவலைப்படாம போங்க முதலாளி. இதெல்லாம் நம்ம பார்க்காததா? நீ என்ன செய்வோ ஏது செய்வோ தெரியாது. தம்பி அந்த ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர. நான் அவங்களுக்கு வேலை தரணும். ஓகே பாஸ். என்ன இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன், உடனே வந்துட்டீங்க. அத்தனை பேத்துக்கு 100 ஆயிசா? ஆமா முதலாளி. பிச்சு போடுவேன். வாசல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? கணக்கு பாஸ். தம்பிகளை பூரா வேலைக்கு சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முதலாளி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவன எப்படி வேலைக்கு சேர்க்கறது? ஒரு சூரிட்டி வேண்டாமா? என்னடா சூரிட்டி சோரட்டி செக்யூரிட்டின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? முதலாளி உங்களுக்கு சூரிட்டி தான முதலாளி முக்கியம். உலகத்துல மானம் தான் முக்கியம் முதலாளி. கல்டா சட்டையா என் மானத்தையே குடுக்க முதலாளி. கப்படிக்குது, கீழே போடு. பாத்தியா, அண்ணனுக்காக தம்பிய மானத்தையே பணைய வைக்கிறாங்க. அவங்கள போய் தப்பா பேசிக்க. தம்பி உன் பேர் என்ன? சத்தியா முதலாளி. சத்தியவனா இருப்பீங்க. அது சரி, அடுத்த கல்யாணத்துல எல்லாம் அண்ணனை பாராட்டி என்ன பண்ண போறீங்க? கோஷம் போடுவோம். என்ன முதலாளி வலிக்கு என்ன தருதல நீயே போட்டு கொடுப்ப போல. வருங்கால வியாபாரிகள் சங்கத் தலைவர் அண்ணன் அழகுராஜா வாழ்க. வருங்கால வியாபாரிகள் சங்கத் தலைவர் அண்ணன் அழகுராஜா வாழ்க. போதும் போதும் போதும். நீங்க கூட வருங்கால முதல்வர் வாழ்க, வருங்கால பிரதமர் வாழ்கன்னு கோஷம் போட்டு கடையை காலி பண்ணி விட்டுருவேன்னு பயந்து நடுங்கிட்டேன். இது நல்லா இருக்கு. இதவே மெயின்டைன் பண்ணி நல்லா கத்தணும். எங்கப்பா இவங்க அத்தனை பேரும் டஸ்ன்னு காணா போயிட்டாங்க? அங்க பாருங்க. ஹைட் கம்மியா இருந்தாலும் இதான்டா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஐயோ, அவங்க தொழில் பக்திக்கு அளவே இல்லாம போச்சு. இவங்க செய்யற வேலையை பார்த்தா வியாபாரிகள் சங்க தலைவர், அதுக்கப்புறம் கல்யாணம். ஐயோ, பேசும்போதே ரொம்ப கூச்சமா இருக்கு. புஞ்சையில மெஞ்சதுனால புஞ்சக்கார ஒண்ணு அடிச்சிட்டானா? கவலையே படாதம்மா, நல்ல இடத்துக்கு தான் நீ நீதி கேட்டு வந்திருக்கிற. நான் அவனை பாத்துக்கிறேன். நான் உனக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன். உன்ன மாதிரி எத்தனை பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கிறேன் பாத்தியா? உனக்கும் பண்றேன். சரியாடா செல்லம்? முடிச்சாமி வணக்கம்மா. வணக்கண்ணே. சௌக்கியமாப்பா? நல்லா இருக்கேனே. அண்ணே ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்கண்ணே. கொடுத்துட்டா போச்சு. என்னப்பா உங்க அப்பா வாக்கிங் போகும்போது லொக்கு லொக்குன்னு இருமிட்டே போறாரு. அதை ஏன்னு கேக்குறீங்க? ஒரே இருமல்ண்ணே. அதுக்கு நான் ஒரு வைத்தியம் சொல்றேன். டேய் ஒரு 1/2 கிலோ மூட்டை எலும்பு போடலாண்ணே. டேய் ஒரு 1/2 கிலோ நெஞ்செலும்பு, கொஞ்சம் மூட்டு, 2 ஜோடி காலு போட்டலாண்ணே. 2 மூளை போட்டண்ணே. போட்டண்ணே. 2 பீஸ் தொடக்கறி போட்டாச்சுண்ணே. அண்ணே அந்த 1000 ரூபாய்க்கு சில்லறை குடுப்பா அந்த பார்சல. இந்தாங்கண்ணே. இதுல வைத்திய மருந்துலாம் இருக்குப்பா. 1200 ரூபா ஆச்சுப்பா. 1000 ரூபாய் கொடுத்துருக்குற, பாக்கி 200 நீ தர வேண்டி இருக்குப்பா. அப்படியா? ஆமாப்பா. இதோ பாருப்பா, நாம தாயா பிள்ளையா பழகி இருக்கோம். காசுன்னு வந்துட்டா நான் தாயின்னு பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்ப்பா. நான் அந்த மாதிரி கேரக்டர்ல இல்லப்பா. ஆனா நீ கொடுத்துட எனக்கு தெரியும். கொடுத்துருலப்பா. கொடுத்துருலப்பா. சரிப்பா. பூமி என்ன சுத்துது, பூமனஞ்சு கத்துது, கைய நின்னு. முதலாளி என்னப்பா? என்ன முதலாளி நீங்க ஃபேனை சுத்திட்டு இருக்கீங்க? ஃபேன் இல்ல முதலாளி, உங்களை சுத்தணும். எப்படி? இப்ப பாருங்க, இப்படி யூஸ் பண்ண கத்துக்குங்க முதலாளி. என்னப்பா நீ இவ்வளவு புரிலியண்டா இருக்க? IAS வரைக்கும் படிச்சு பாஸ் ஆனவனா நீயே? போ வேலைய பாரு. ஓகே முதலாளி. பையங்க பெரிய புரிலியண்டா தான் இருக்காங்க. முதலாளி சாம்பல இதுல தட்டணும் முதலாளி. இதை யூஸ் பண்ண கத்துக்கீங்க. என்னடா நீ அவன் ஃப்ரெண்ட், நீயும் புரிலியண்டா இருக்க. பொளச்சுக்கிறீடா நீங்க. போ 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 போய் வேலைய பாரு. ரொம்ப அறிவாளியா இருக்க போய்தான் வேலை கிடைக்காம அலைஞ்சிருக்காங்க. துங்க பாஸ். அதனாலதான் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறாங்க. வாங்க அக்கௌண்டன்ட், இங்க வாங்க. நீங்க பெரிய நகைச்சுவை திலகமா காமெடி பண்ணிட்டு போறீங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? தம்பிங்க கையில திங்ஸ கொடுத்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, என்னாச்சு? எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் பாஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க. அப்படியா? போ போ. வேலை பார்க்குற மாதிரியே நடிக்கிறாங்க. நானும் புரியாத மாதிரியே நடிக்கிறேன். எங்க போய் முடிய போதும்? டேய் என்னடா இது?
முத வியாபாரத்துக்கு போறீங்க, ஒரு குப்பை எழுற மிஷின், அது வக்கம் கிளீனர் எட்டு போறீங்க. முதலாளி, இன்னைக்கு நம்ம நாட்டுல பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை முதுகு வலி, முட்டு வலி. அதனால அவங்களால குனிஞ்சு வீட்டை கூட்ட முடியல. இந்த வேக்யூம் கிளீனர்ங்கற குப்பை எழுற மிஷினை மட்டும் நாங்க எடுத்துட்டு போனோம்னா அவங்க வேலையும் ஸ்மூத்தா இருக்கும், நம்ம தொழிலும் ஈஸியா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி கொண்டு போங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி. என்ன உன் மூஞ்சி என்ன பொண்ணு பார்க்கவா போகுது? போறா. ஆமா முதலாளி, திவ்யாவை பார்க்க போறோம் முதலாளி. என்னது திவ்யாவை பார்க்க போறீங்களா? அது திவ்யமா தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றான் முதலாளி. நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியாத மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒன்ன எடுத்துக்கிட்டு போறீங்களே, இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? அப்படிலாம் இல்ல முதலாளி. முதல்ல ஒன்னு எடுத்துட்டு போய் வீடு வீடா டெமோ காமிச்சு அதுக்கப்புறம் வந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு போறேன் முதலாளி. மொத்தத்தையும் எடுத்துட்டு போறதா? தம்பி ஐஏஎஸ், பேனை சுத்த விட்ட மாதிரி என்னைய இந்த பொருளை எடுத்துட்டு போய் காசுக்கு சுத்த விட்டுறாத, பாத்துக்க. போங்க. ஓகே முதலாளி, போங்க. ஒன்ன எத்தனை பேர் தூக்குற மாதிரியே நடிக்கிறாங்க, நம்மளை விட நடிக்கிறாங்களே. சர்சக்கா, ட்ரெஸ் பெட்டிகோட் எல்லாம் பெட் மேல ரெடி பண்ணி வச்சிருக்கா. எல்லா ட்ரெஸ்ஸும் பெட் மேல எடுத்து வச்சிருக்கமா. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வாமா திவ்யா. டேய் இங்க பாருங்கடா, அண்ணா அழகராஜன கடையில ஜாயின் பண்ணதுனால தான் வேக்யூம் கிளீனரை பார்த்த உடனே வாட்ச்மேன் உள்ள விட்டான். புரியுதா? சத்யா திவ்யாவை பாக்கிறதுக்காக நம்ம போட்ட பிளான் சக்சஸ். என்னடா வீட்டுல யாருமே இல்ல? இந்த வீட்டு எஸ்மானியம்மா உட்காந்துருக்காங்க, வாங்க பேச்சு கொடுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் முதல்ல கண்டுபிடிச்சது ஜெர்மன் தான். பாத்தீங்கன்னா இந்தியால முதல்ல எங்க கடைக்கு தான் வந்துச்சு. என்னதான் இந்தியால எங்க கடைக்கு வந்தாலும் முத வீடு தேடி வந்தது உங்க வீட்டுக்கு தான். பிகாஸ் நீங்க லக்கி பர்சன் கூட சொல்லலாம். நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கும் முதுகு வலி, மூட்டு வலி கண்டிப்பா இருக்கும். அதனால டப்பி வாங்குகள் அழகுராஜா ராசியன்கோ வழங்கும். திவ்யாவை பார்க்கத்தானே வந்தோம். நீ வந்த வேலையை பாரு, நான் மேல போய் திவ்யாவை பார்க்கறேன். அதான் படுது ஜெர்மன்ல இருந்து புதுசா கண்டுபிடிச்சு. லட்சுமி அம்மா வேற கோயிலுக்கு போயிருக்காங்க, சுபா அம்மாவுக்கு வேற மாத்திரை கொடுக்கணும். நீங்கெல்லாம் யாருங்க? நாங்க சேல்ஸ் ஆபீசர் கமிங் ஃப்ரம் அழகராஜன் கம்பெனி, வேக்யூம் கிளீனர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா குப்பை எழுற மிஷின். சுபாமா, சுபாமா மாத்திரை எடுத்துங்கம்மா. கண்ணு இல்ல செல்ல மேடம், இந்தாங்கம்மா தண்ணி. இவ்வளவு அழகா இருக்காங்க, ஆரோக்கியமாவும் இருக்காங்க, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு மாத்திரை? மாத்திரை சாப்பிட்டா சரியாகும். பைத்தியமா? டேய் பைத்தியமாண்டா, இதுகிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். பிஸ்கட், சாக்லேட் எல்லாம் எது? ஆமாமா, குட்டி ஃப்ரிட்ஜ் டா கோக் குப்ஸ்லாம் கேட்பாங்க. அதுவும் கூலிங்கா கேப்பாடா. நம்ம அந்த அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேடம் நீங்க பைத்தியம் இல்ல? அடிங்கோ ஐயால. மெய்யாலுமே அவனுக்கு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகும் மேடம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறீங்க. நீங்க மேடம் வாங்க. ஐயோ, அவ வேற குளிச்ச குளத்துல இருக்காளே. இந்த நேரத்துல போய் நான் தான் அப்பா பிள்ளைன்னு சொன்னா அது தப்பாயிருமே. என்ன பண்றது? இங்க குப்பை எல்லாத்தையும் இந்த மிஷின் எப்படி அள்ள போகுதுன்றதை உங்க கண்ணு முன்னாடியே காட்ட போறோம். இங்க தான் குப்பையே இல்லையே, என்ன பண்ண போறீங்க? குப்பையில நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அதையும் நாங்களே கொண்டு வந்திருக்கோம். தள்ளி நில்லுமா, குப்பையை போட எப்படி குப்பை அள்ளுது மட்டும் நீ பாக்குற பாரு. ஆண்டி ஷட் அப் யுவர் மவுத். ஓகே பரவாயில்லையே, மிஷின் நல்லா தான் சுத்தம் பண்ணுது. பாத்தியாக்கா, சும்மா கத்திட்டே இருக்கிற. அழகராஜன் கடை மிஷின்னா சும்மாவா? பாரு. பரவாயில்ல, நீங்க நல்ல பசங்க தான். என்னது? டேய் பவர் கட் ஆயிடுச்சுடா. என்னப்பா மிஷின் வேலை செய்யல? அது ஒண்ணு இல்லக்கா, கரண்ட் கட்டு. என்னது கரண்ட் கட் ஆயிடுச்சா? குப்பையெல்லாம் யார் அள்ளுறது? கரண்ட் வந்தா மிஷின் அள்ளிரும், இல்லனா நீங்க அள்ளிடுவீங்கல்ல. என்னது நான் அள்ளுறதா? டேய் இருங்கடா, ஒரு நிமிஷம் இருங்கடா, இந்த வரேன். நம்ம இவ்வளவு நேரம் வேலை செஞ்சோம்ல, அதுல கலஸ்ட்ரோல் சொல்லி உள்ள போய் ஜூஸ் எடுத்துட்டு வர போறாங்க. அக்கா அப்படியே ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வாக்கா. எனக்கு ஒரு மாதுளை. சீக்கிரம் வாக்கா. ஏண்டா டேய், நல்லா இருந்த வீட்ல குப்பை போடு. யாருது? சர்சக்கா, திருடு திருடு திருடு. சர்சக்கா ஓடுடா, திருடு சர்சக்கா. சர்சக்கா
இங்க பாருமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குப்பை அள்ளுற மிஷினை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் குப்பையை போட்டு இப்படி என் ரூம்ல பண்ணிட்டானுங்க. தானே நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சேன். அங்க ஒருத்தன் என் ரூம்ல இருக்கான்.